ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாய் வீட்டு சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் குருமா வந்து டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மாதிரி செய்வோம் நம்ம சிக்கன் குழம்பு. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் செய்றேன். இந்த மாதிரி நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் நல்லா சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு நீங்க ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடுறது 2 தட்டு சாப்பிடுவீங்க சாப்பாடு. அந்த மாதிரி டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான ஆயில் வந்து நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லா செமையாக இருக்கும். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு, அதனால தான் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் வந்து பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாவும் போட்டால் அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கலாம். நான் வந்து 2 தக்காளி வந்து அரைச்சிக்க போகிறேன், அதனால் நான் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம தக்காளி ஊற்றணும்ல, அதுவும் வதங்கிச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மிளகாய் பொடி, நான் வந்து மிளகாய் தனியா எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வந்து நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி வாங்கினேன். நீங்கள் வந்து பெரிய பெரிய சைஸாகவும் கட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை மீடியமாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான் சிக்கன் சைஸ் பொறுத்தது. இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா அதுலேருந்தே தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கி அப்படியே பபுள்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் இந்த சிக்கன் வேகுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கொதிச்சு வரட்டும். அப்புறம் வந்து நான் தேங்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே. நான் வந்து தேங்காய் வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் ஒரு 5 முந்திரி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்து அரைச்சோம்ல, அந்த தேங்காய் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நேரம் இது கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஜார்லேயே இந்த தேங்காய் ஊற்றிட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். குழம்பு இப்போயே நல்லா வாசனை கம்மன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிக்கன் எல்லாம் தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றி இப்போ கொஞ்சம் கொதி வந்துடுச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் குழம்பு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம், வாசனைக்கு நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாசனை கம்மன்னு இருக்குது இப்போவே. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு குழம்பு. அவ்வளோதான், சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு பார்க்குறதுக்கே. நல்லா வாசனையும் கம்மன்னு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.